நாளைக்கு ஆகஸ்ட் 15 கிராம சபை நடக்க போகுது. இப்போ யார் இந்த கிராம சபையில் பங்கேற்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குரிமை உள்ள எல்லாருமே இந்த கிராம சபையில் பங்கெடுக்கலாம். நம்மளோட பிரச்சனைகளை நாமே பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பா இருக்கக்கூடியது இந்த கிராம சபை. இப்போ கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிராம சபையில அந்த கிராம வளர்ச்சிக்காக எடுக்கப்படக்கூடிய அந்த தீர்மானங்கள் குறைந்தபட்சம் இவ்வளவு பேர் பங்கேற்றாதான் அந்த தீர்மானம் செல்லுபடியாகும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு கிராமத்துல 500 பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா அங்க 50 பேர் குறைந்தபட்சம் அந்த கிராம சபையில பங்கு பெற்றிருக்கணும். இதுவே 500ல இருந்து 3000 பேர் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல குறைந்தபட்சம் 100 பேராவது அந்த கிராம சபையில பங்கேற்றிருக்கணும். அதே மாதிரி 3000ல இருந்து 10,000 பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராமத்துல குறைந்தபட்சம் 200 பேராவது அதுல பங்கேற்றிருக்கணும். அதே மாதிரி 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராமத்துல குறைந்தபட்சம் 300 பேராவது அந்த கிராம சபையில பங்கேற்றிருக்கணும். இந்த கிராம சபையில குறைந்தபட்சம் 1/3 பங்கு பெண்கள் பங்கு பெறணும். அதே மாதிரி SC ST பிரிவினர் அந்த கிராமத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இந்த கிராம சபையில பங்கேற்கணும் அப்படின்னு விதிகள் சொல்லுது. இதெல்லாம் இருந்தாதான் அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாதான் அந்த கிராம சபையில நிறைவேற்றக்கூடிய எந்த தீர்மானமானாலும் செல்லுபடியாகும். நாளைக்கு நடக்கக்கூடிய கிராம சபையில மொத்தம் 9 பொருட்கள் விவாதத்துக்கு வச்சிருக்கிறாங்க. முதல் பொருள் கிராம ஊராட்சி நிர்வாகம் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கிறது. 2வது தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யறது குறித்து விவாதிக்கிறது. 3வது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அதாவது இப்போ ரீசெண்டா விபி கிராம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க இல்லையா, அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விபி கிராம் திட்டத்துக்கு கீழே 4 விதமான பொருட்கள் வேலைகள் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீர் பாதுகாப்பு, ஊரக உள்கட்டமைப்பு தொடர்பான பணிகள், வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள், கிளைமேட் ஆக்ஷனுக்கு ஒர்க் பண்றது, இதெல்லாம் பத்தி விவாதிக்க சொல்லியிருக்கிறாங்க. பொருள் 5 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் பத்தி விவாதிக்க சொல்லியிருக்கிறாங்க. பொருள் 6 சிறு பாசன குளங்கள் மற்றும் ஏரிகளை புதுப்பிக்கிறது பற்றி விவாதிக்கணும்னு சொல்றாங்க. பொருள் 7 ஜல்ஜீவன் திட்டம் பத்தி விவாதிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கீழே என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. பொருள் 8 தூய்மை பாரத இயக்க திட்டம் பத்தி விவாதிக்க சொல்லியிருக்கிறாங்க. பொருள் 9 அந்த கிராமத்துல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு மக்கள் கொண்டு வர்றாங்கன்னா அந்த இதர பொருட்களை பத்தி விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளோட பயிற்சிகளுக்கு வந்திருந்தவங்கல நிறைய பேர் முதல் தடவை போட்டியிடக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தீங்க. நிறைய பேர் கிராம சபைகள் நடக்கிறத பத்தி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நீங்க இந்த கிராம சபைக்கு போய் நான் என்ன செய்யறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். போங்க, அங்க போய் என்ன நடக்குது, அந்த நிர்வாகம் எப்படி நடக்குது, அதை யாரு வழி நடத்துறா, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது, எப்படி அது நிறைவேற்றப்படுது, இதையெல்லாம் போய் ஒரு பார்வையாளரா போய் பார்த்துக்கிட்டாவது தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்து நடக்க போற பயிற்சிகள்ல நாம இதை பத்தி விவாதிக்கலாம்.